ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சன்சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியலுங்க. பீட்ரூட் பொரியல் சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தேடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு புரியும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இப்போ ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பூ மாதிரி. இப்போ நீல வாக்கில் சீவி வச்சுருக்கோம் பீட்ரூட்டு, 3 பீட்ரூட்டுங்க. இதையும் நாம் இது கூடயே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா வெங்காயமும் பீட்ரூட்டும் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டு, இது சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப சுலபமான பொருள் தாங்க. கண்டிப்பாக யார் வேணாலும் இது சமைக்க முடியும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணிங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இது கூட சாம்பார் பொடி சேர்த்திக்க போகிறோம். வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்தது நாம் மஞ்சள் தூள் சேர்த்திக்க போகிறோம். அது 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்க போகிறோம். அதே குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மறுபடியும் நாம் மூடி வச்சுருந்ததை ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் தீஞ்சு போகாது. நல்லா மணமாக வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கூட நாம் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காவை நாம் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நாம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவின மாதிரி நம்மளுக்கு தேங்காய் பூ கிடச்சிருச்சு. தேங்காய் துருவல் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நாம் பீட்ரூட் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா பூ மாதிரி பாருங்கள் நல்லா சுருண்டு வருது, வெந்துருச்சு. இப்போ இது கூட நாம் தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்தோம்ல அதை நாம் கொட்டிக்கலாம். நல்லா கொட்டிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஒரு தேங்காயில் பாதி கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா தேங்காய் ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் தாங்க நல்லா கிளறிட்டோம்னாவே அது அந்த ஹீட்லேயே வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த தேங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்திட்டோன்னா போதும். நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.